ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அகைன். நமஸ்தே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கணுன்னா கியா ஆப் யஹா காம் கர்த்தே ஹே அப்படின்னு கேட்கணும். கியா அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆப் அப்படின்னா நீங்கள், இங்கே அப்படிங்கிறத யஹா அப்படின்னு சொல்கிறோம். வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிறத காம் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படின்னா கியா ஆப் யஹா காம் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்கிறோம். இதே வார்த்தையை கியா ஆப் இதர் காம் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு என்ன நீங்கள் எப்போ சந்திப்பீங்க? இதை எப்படி சொல்கிறதுன்னா கல் ஆப் முஜே கப் மிலேங்கே. நாளை அப்படிங்கிறத கல் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அப்படின்னா ஆப், என்னை அப்படின்றத முஜே அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா கப், சந்திப்பீங்க ஃபியூச்சர் டென்ஸ், மிலேங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே சென்டென்ஸாக கல் आप मुझे कब मिलेंगे, कल आप मुझे कब मिलेंगे அப்படின்னு சொல்லணும். இங்கே என்ன பண்ணுறீங்க? இதை எப்படி சொல்கிறதுன்னா आप यहाँ क्या कर रहे हैं, आप यहाँ क्या कर रहे हैं அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை आप इधर क्या कर रहे हैं அப்படின்னு கேட்கலாம். யஹா அப்படிங்கிறதும் இதர் அப்படிங்கிறதும் சேம் மீனிங். இங்கே அப்படிங்கிறத யஹா அப்படின்னு சொல்லலாம், இதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஆப் இதர் கியா கர் ரஹே ஹே அப்படின்னு சொல்லணும். அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா வஹ் கஹா ஹே, வஹ் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். இதே பேச்சு வழக்கில் ஓ கஹா ஹே அப்படின்னு சொல்லலாம், ஓ கிதர் ஹே அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னா மேரி பாத் தியான் சே சுனோ, மேரி பாத் தியான் சே சுனோ அப்படின்னு சொல்லணும். மேரி பாத் அப்படின்னா என் பேச்சை அப்படின்னு அர்த்தம். தியான் சே அப்படின்னா கவனமா, கேளு அப்படின்னா சுனோ அப்படின்னு சொல்லணும். ஸோ என் பேச்சை கவனமாக கேளு அப்படின்னா மேரி பாத் தியான் சே சுனோ அப்படின்னு சொல்லணும். என்ன கஷ்டம் அப்படின்னா முஸ்கில் கியா ஹே அப்படின்னு சொல்லணும். முஸ்கில் அப்படின்னா கடினமான அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன கஷ்டம் அப்படிங்கிறத முஸ்கில் கியா ஹே அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையை இழக்காதே அப்படின்னா உம்மீத் மத் சோடோ. உம்மீத் அப்படின்னா நம்பிக்கை, மத் சோடோ அப்படின்னா இழக்காதே. உம்மீத் மத் சோடோ அப்படின்னா நம்பிக்கையை இழக்காதே அப்படின்னு அர்த்தம். எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா சப் குச் டீக் ஹே, சப் குச் டீக் ஹே அப்படின்னு சொல்லணும். சப் அப்படின்னா எல்லாம், சப் குச் டீக் ஹே அப்படின்னா எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத யஹ் ராஸ்தா பகுத் கராப் ஹே அப்படின்னு சொல்லணும். இதே பேச்சு வழக்கில் ஏ ராஸ்தா பகுத் கராப் ஹே அப்படின்னு சொல்லலாம். யஹ் அப்படிங்கிறத ஏ அப்படின்னு சொல்கிறோம். ராஸ்தா அப்படின்னா ரோடு, ரொம்ப அப்படிங்கிறத பஹூத் அப்படின்னு சொல்கிறோம். மோசம் பேட் அப்படின்னா கராப், ஹே அப்படின்னா இருக்கிறது, இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது. ஏ ராஸ்தா பஹூத் கராப் ஹே அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கதவை நன்றாக மூடு அப்படின்னா தர்வாஜா
ठीक से बंद करो दरवाज़ा ठीक से बंद करो அப்படின்னு சொல்லணும். தர்வாஜா அப்படின்னா கதவு, நன்றாக அப்படிங்கிறத ठीक से அப்படின்னு சொல்லணும். மூடு அப்படின்னா बंद करो दरवाज़ा ठीक से बंद करो அப்படின்னா கதவை நன்றாக மூடு அப்படின்னு அர்த்தம். நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னா मैं घर पर ही रहूँगा मैं घर पर ही रहूँगा அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான், घर पर அப்படின்னா வீட்டில், घर पर ही அப்படின்னா வீட்டில்தான் அப்படின்னு அர்த்தம். இதில் ஹி சேர்த்துருக்கோம். घर पर ही அப்படின்னா வீட்டில்தான் அப்படின்னு அர்த்தம். இருப்பேன் அப்படின்னா ரஹூங்கா. இதை ஒரு ஆண் சொல்கிறாங்க, அதனால தான் ரஹூங்கா அப்படின்னு சொல்கிறோம். இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே घर पर ही रहूंगी அப்படின்னு சொல்லணும். இதில் பயப்பட ஒன்றுமே இல்லை அப்படின்னா इसमें डरने की कोई बात नहीं அப்படின்னு சொல்லணும். इसमें அப்படின்னா இதில், பயப்பட அப்படின்னா डरने की, ஒன்றுமில்லை அப்படின்னா कोई बात नहीं. இதில் பயப்பட ஒன்றுமில்லை அப்படின்னா इसमें डरने की कोई बात नहीं அப்படின்னு சொல்லணும். அவனை கேள் அப்படின்னா உசே பூச்சோ. உசே அப்படின்னா அவனை, கேள் அப்படிங்கிறது பூச்சோ அப்படின்னு சொல்லணும். அவனை கேள் அப்படின்னா உசே பூச்சோ. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இதை எப்படி சொல்கிறதுன்னா जो कुछ भी हुआ जो कुछ भी हुआ वह अच्छा हुआ जो कुछ भी हुआ वह अच्छा हुआ அப்படின்னு சொல்லணும். எது நடந்ததோ அப்படின்றத ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதை ஜோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜோ குச் பி ஹுவா, எது நடந்ததோ அது, வஹ் நன்றாகவே, அச்சா ஹுவா நடந்தது. இதே இதை ஜோ குச் பி ஹுவா ஓ அச்சா ஹுவா அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வார்த்தைகளை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.